ஸோ நீங்க வந்து YouTubeல வந்து ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்றீங்க. வியூஸ் வருது. ஆனா ஒரு கொஸ்டின் மணி எப்படி வருதுன்னு உங்களுக்கு வந்து தெரியுமா? ஸோ இந்த வீடியோல வந்து நான் வந்து YouTube ஷார்ட்ஸோட மானிட்டைசேஷன் கைட தான் வந்து ஃபுல்லாவே சிம்பிளா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டூ மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஷார்ட்ஸ்ல வந்து மானிட்டைசேஷன் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்றது? எலிஜிபிலிட்டி என்ன? ரெவென்யூ சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது? ஸோ இத தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா, இந்த வீடியோல வந்து ஃபுல்லாவே வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து பார்த்துட்டீங்கன்னா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த வீடியோவோட ஸ்பான்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா, எஸ்பியூ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி தான். நீங்க வந்து ஆன்லைன்ல சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி மட்டுமே இந்த ஒர்க் வந்து உங்களால வந்து பண்ணிக்கிற முடியும். ஸோ உங்களுக்கு இந்த ஜாப்ஸ பத்தி உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா, டிஸ்ப்ளே தெரியிற நம்பருக்கா இருக்கட்டும், அப்படி இல்லன்னா என்னோட வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்க நம்பருக்கு வந்து கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ரூ. 300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ரூ. 300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து கவர் பண்ண போற டாபிக் வந்து பார்த்துட்டீங்கன்னா, யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து மானிட்டைசேஷன்ஸ்க்கு தேவையான நெறைய கைட்ஸா இருக்கட்டும். அப்புறம் மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டிக்கு என்ன மாரி எலிஜிபிலிட்டிலாம் ரூல்ஸ் என்ன மாரிலாம் இருக்குது அப்படின்றதா இருக்கட்டும். அப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஷார்ட்ஸ் ஆட் ரெவென்யூ வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகும். அப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, மியூசிக்க வந்து நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, அப்படி இல்லன்னா ரெவென்யூ ஷேர் இது 2க்கும் உள்ள டிஃபரெண்ட்டா இருக்கட்டும். அதே மாரி வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஆவரேஜா வந்து ஷார்ட்ஸ் வந்து ஆர்பிஎம்ல வந்து இந்தியாவுல வந்து எப்படி ஒர்க் ஆகுது. அப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ப்ராக்டிகலோட இன்க்ரீஸ் பண்றது டிப்ஸ். அதாவது நீங்க வந்து ப்ராக்டிகலா வந்து உங்களோட வியூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு தேவையான டிப்ஸ் தான் வந்து இந்த வீடியோல வந்து ஃபுல்லாவே வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்க வந்து உங்களோட சேனல் வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஒரு ப்ராப்பரான நிச்சயம் வந்து ப்ராப்பரா சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஆ ஷார்ட்ஸோட மானிட்டைசேஷன்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ யூடியூப் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வந்து ஷார்ட்ஸ்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, டைரக்ட்டாவே ரெவென்யூ வந்து குடுக்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நீங்க ஷார்ட்ஸுக்கு வீடியோஸ் வந்து ஆட்ஸ் அதாவது வீடியோஸ் வந்து வரும்போது, அதில வந்து ஆட்ஸ் வரும். அது வந்து பார்த்துட்டிங்கன்னா, ரெவென்யூல இருந்து கிரியேட்டர்ஸ்க்கு தான் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி தான் இருக்கும். இப்போ ஷார்ட்ஸ்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா, வியூஸுக்கு அ ஒரு ரீல்ஸ் வந்து ஏர்னிங்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, அதாவது இப்போ நெறைய வந்து எலிஜிபிலிட்டி ரெக்யூர்மென்ட் வந்து என்னன்னு பார்த்துரலாம். ஸோ அதுக்கடுத்து நான் சொல்றேன். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஷார்ட்ஸோட எலிஜிபிலிட்டி ரெக்யூர்மென்ட் என்ன அப்படின்னா, மொத்தம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்க வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ வந்து நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா, மானிட்டைசேஷனுக்கு வந்து நீங்க வந்து எனபிள் ஆயிரும். ஸோ அப்படி இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்க 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் வந்து 10,000,000 ஷார்ட்ஸ் வியூஸ் வந்து நீங்க வந்து லாஸ்ட்டா 90 டேஸ்ல வந்து நீங்க வந்து ரீச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும், நீங்க வந்து மானிட்டைசேஷனுக்கு வந்து ஈஸியாவே எலிஜிபிள் ஆயிரலாம். ஸோ இப்படி தான் வந்து நீங்க வந்து மானிட்டைசேஷனுக்கு வந்து எலிஜிபிள் ஆகணும். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, எப்படி வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஷார்ட்ஸோட ஏர்னிங்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து பார்த்துரலாம். இப்போ ஷார்ட்ஸ்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஆட்ஸ் வந்து டைரக்ட்டா வந்து வீடியோக்கு வந்து அட்ராக்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா, நெறையா எல்லா ஆட்ஸுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஷார்ட்ஸோட ஆட் ரெவென்யூ வந்து பூல்ல இருந்து தான் வந்து வரும். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா, எப்படி அப்படின்னா, இப்போ வந்து அவங்க யூடியூப் வந்து பார்த்துட்டிங்கன்னா, அத வந்து ஸ்ப்ளிட் பண்ணும். அதாவது அமௌண்ட் டூ கிரியேட்டர் ஸ்பேஸ வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தான் நமக்கு வந்து குடுப்பாங்க. அப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ உங்களோட ஷார்ட்டோட டோட்டல் வியூஸா இருக்கட்டும், கண்ட்ரி, அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரிஜினல் ஆடியோ அல்லது காப்பிரைட் ஆடியோ. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்மளோட ரெவென்யூ வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தான் நமக்கு வந்து குடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு வீடியோக்கும் ஷார்ட்ஸ்க்கும் உள்ள ரெவென்யூ வந்து டிஃப்ரெண்ட்டா வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கிளியரா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ நீங்க ஒரிஜினல் சவுண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து நல்லாவே ஹையா இருக்கும். அதே இது வந்து நீங்க காப்பிரைட் சாங்ஸ் வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களோட ரெவென்யூ வந்து அ ஸ் அதாவது ஷேர் ஆயி ஸ்ப்ளிட் பண்ணி தான் உங்களுக்கும் வரும். அதாவது கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அத வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ எவ்வளோ மணி வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்க வந்து ஏர்ன் பண்ணலாம் ஷார்ட்ஸ் மூலியமா அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஆவரேஜா வந்து தமிழ் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, 0.02 அப்படி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, $0.10 வந்து நீங்க வந்து ஒரு 1000 வியூஸ் வந்துச்சுன்னா, இன்னும் உங்களுக்கு வந்து வரும். ஸோ உங்களோட ஷார்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நல்லா வைரல் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து நல்லாவே சாலிடா வந்து நல்லா இன்க்ரீஸ்ன்றது நல்லாவே இருக்கும். உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸும் ஹையாவே வரும். ஸோ அதுக்கு வந்து நீங்க வந்து ப்ராப்பரா மெத்தட்ஸ் வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து உங்களோட ஷார்ட்டோட ஏர்னிங்ஸ வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன மாரி டிப்ஸ் எல்லாம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஷார்ட்ஸ்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா, பூஸ்ட் பண்ண இந்த மாரி டிப்ஸ் எல்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. அதாவது ஒரிஜினல் ஆடியோ வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. ஆ இன்னொருத்தவங்க யூஸ் பண்ண அந்த மாரி வந்து யூஸ் பண்ணாம, முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் ஆடியோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 2 செகண்ட்ஸ்ல வந்து நல்லா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு குக்கிங் அந்த மாரி வந்து ஆட் பண்ணுங்க. குக் அந்த மாரி. அவங்க அந்த வீடியோ வந்து பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகுற மாரி நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு 2 செகண்ட்ஸ்ல வந்து பேசுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாவும் சரி, நல்லா ஃபாஸ்ட்டா இருக்கிற மாரியும் சரி, நெறைய வெர்டிகல்ஸ் கன்டென்ட்டா இருக்கட்டும், கிரியேட் பண்ணி நீங்க வந்து போஸ்ட் பண்ணுங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நெறையா வந்து ட்ரெண்டிங் டாபிக்ஸா இருக்கட்டும், ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா, அது வந்து கன்சிஸ்டன்ஸியா வந்து அப்லோட் பண்ணுங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நெறையா கிளியரான விஷுவல்ஸா இருக்கட்டும், அப்புறம் வந்து நல்லா கிளியரான டெக்ஸ்ட்ட வந்து யூஸ் பண்ணுங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட ஷார்ட்ஸ் வந்து நல்லா வந்து ஒரு யூனிக்கா ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கிறதுக்கு வந்து அது ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த மாரி நீங்க வந்து ப்ராப்பரா பண்றீங்க அப்படின்னா, உங்களோட கன்டென்ட் வந்து ஃபாஸ்ட்டாவும் ரீச் ஆகும். ப்ளஸ் வந்து ஃபாஸ்ட்டாவும் குரோத்ன்றது ஆகும். ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அ அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ இந்த யூடியூப் ஷார்ட்ஸோட மானிட்டைசேஷன் கைட்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்திருப்பேன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்து நல்லா ஃபாஸ்ட்டாவே வந்து ரீச் பண்ணலாம். இந்த மெத்தட நீங்க வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஈஸியாவே வந்து நல்லா வந்து க்ரோ பண்ணி, உங்களால வந்து ஒரு நல்ல ஏர்னிங்ஸ்ன்றத வந்து ஈஸியாவே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிற முடியும். ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா டிஃபரெண்ட்ன்றது கண்டிப்பாவே தெரியும். நான் சொல்ற மெத்தட்லாம் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து டிஃபரெண்ட்ன்றது தெரியும். ஸோ கண்டிப்பா வந்து இந்த மெத்தட்ஸ் எல்லாம் கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்துருந்துச்சு அப்படின்னா, என்னோட சேனல் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாரி யூஸ்ஃபுல்லா நெறைய வீடியோஸ் வந்து தெரிஞ்சுக்கிறேன். என்னோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐகான வந்து கிளிக் பண்ணி இந்த ஆல்ல வந்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்க வந்து இந்த மாரி யூஸ்ஃபுல்லா நெறைய இன்ஃபர்மேஷன்ஸா இருக்கட்டும், நெறையா வந்து ஸ்கில்ஸ் அண்ட் நாலேட்ஜ் வந்து கத்துக்கிட்டு, நீங்களும் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலமா உங்களாலயும் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்களும் அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஸ்கில்ஸ் அண்ட் நாலேட்ஜ் வந்து கத்துக்கிட்டு, நீங்களும் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல நல்லாவே மணி ஏர்னிங் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்க உங்களுக்கு ஏதாவது கைடா இருக்கட்டும், ஏதாவது உங்களுக்கு வந்து அ நாலேட்ஜ் வேணும், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னாலுமே, கண்டிப்பா என்னோட வீடியோஸ்லாம் கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அப்படி இல்லன்னா, என்னோட வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கு. அதில ஜாயினிங் பண்ணி நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு வந்து கிளியராவே வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவேன். ஸோ நீங்களும் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற நெறைய டூல்ஸா இருக்கட்டும், நெறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்களும் மணி ஏர்னிங் பண்றதுக்கு உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.